அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. ராஜ யோகாதிபதியின் பார்வை நன்மையை செய்யுமா அல்லது நன்மை அல்லாத விஷயங்களை செய்யுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. சார் நல்லா கவனிங்க. இதில் சுபகிரகங்களுடைய பார்வை எப்பவுமே நன்மையை செய்யும், நமக்கு ஓரளவு நல்லா தெரியும். இதுலேயும் சுபகிரகங்கள் இப்போ அந்த லக்னத்துக்கு அவர் அசுபர்னு வச்சுங்களேன், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இடத்துல இருக்கிறாருன்னு வைங்களேன், அதனுடைய பார்வை ஓகேங்களா ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மையை கண்டிப்பா செய்யும். இது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். சரி, அந்த கான்செப்ட் வேண்டாம். பாவகிரகங்கள் சொல்லக்கூடியது செவ்வாயையும் சனி பகவானையும். செவ்வாய் பகவான் சனி பகவான் இவருக்கு ரெண்டு பேருக்கு தான் ஆதிபத்தியம் இருக்கு. ராகுக்கு எதுக்கு ஆதிபத்தியம் கிடையாது. சூரியன் அவர் அரைப்பாவர், சந்திரன் அவர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சுபர் அல்லது பாடுறார். இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் ராஜயோகாதிபதியாக சில லக்னங்களுக்கு வருவார்கள். இவர்கள் இவர்களுடைய பார்வை நன்மையை தருமா? அதுதான் சார் கேள்வி. ஓகேங்களா? சரி, நல்லா கவனிங்க. செவ்வாய் கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் என்ன ஆதிபத்தியம் வாங்குறன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும். கடக லக்னத்துக்கு அவரு எத்தனாம் அதிபதி? 5ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியாக வருவார். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாகவும் வருவார், 9ஆம் அதிபதியாகவும் வருவார். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதியாக வருவார். துலாம் லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வருவார். இந்த 4 லக்னங்களுக்குமே முறையே செவ்வாய் பகவானும் சனி பகவானும், நல்ல கவனிங்க, முறையே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ராஜயோகாதிபதிகள். இவர்களுடைய பார்வை நன்மையை தருமா? இதுதான் சார் நம்ம கேள்வி. சார், நம்மகிட்ட ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்கறதுக்கு ரூபாய் 505 நம்ம கட்டணம் வசூல் பண்றோம். அதன் பிறகு ஒரு முழு ஜாதகம் பார்க்க 1010 ரூபா கட்டணம் வசூல் பண்றோம். கீழே தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு, வழக்கம் போல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க நம்மகிட்ட ப்ரெடிக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணில் வாட்ஸ்அப் தொடர்பு பண்ணுங்க. யாரும் இலவசமாக பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். சரி, மறுபடியும் நம்ம விஷயத்துக்குள்ளாரே வந்துருவோம். சரி சார், நல்லா கவனிங்க. ராஜ யோகாதிபதியின் பார்வை எந்த இடத்திலும் நமக்கு ஒரு பாதுகாப்பை தரும். சரிங்களா? ஏன்னா அவர் ராஜ யோகாதிபதி, அவர் பாவ கிரகமா இருந்தாலும் அவர் நல்லதை தான் செய்வார். ஆனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறாருன்னு வைங்க, அவர் மூலத்திரிமூலத்துல ஆட்சி அடைகிறாரு. துலாம்ல குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க, சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த சனி பகவான் அபாரமாக யோகத்தை செய்வார், 10ஆம் இடத்தின் வாயிலாக செய்வார். ஆனால் அந்த 10ஆம் இடத்தில் அவர் இருந்து கொண்டு தன்னுடைய 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். அங்கே இருந்து அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். கும்பத்திலிருந்து 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். இந்த பார்க்கிற 3 வீட்டை நிச்சயமாக இந்த சனி பகவான் கெடுக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும், நல்லா தெளிவா கவனிங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனும் இல்லை, ராகுவுடைய குருவின் பார்வையிலும் இல்லை. ராகுவோட சேர்ந்து இருந்து கும்பத்தில் சனி பகவான், கும்பத்தில் ராகு பகவான் இணைஞ்சிருக்காங்க. விருச்சிகத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க. ஓகேங்களா? அல்லது சிம்மத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ஏதோ ஒரு அமைப்புல கடகத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இப்படி ஏதாவது ஒரு வகையில செவ்வாயும் தன்னுடைய 4, 7, 8ஆம் பார்வையாக சனியை தொடர்பு கொண்டு ஏற்கனவே அங்க ராகு இருக்கிறாரு. இவரின் இருப்பும் கெடுக்கும், இவருடைய பார்வையும் கெடுக்கும். நல்லா கவனிச்சுங்க. ஆனா எந்த அளவுல கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் அவர் ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் அவரால் 1% கூட அங்கே யோகத்தை செய்யவே முடியாது. இதுதான் சார் விஷயம். சரிங்களா? சரி, அப்படியே நம்ம இப்ப சனி பகவானுக்கு வந்துட்டோம்ல, அதே மாதிரி பாருங்க. சனி பகவான் இயல்பாக எந்த ராகுக்கு எதுவும் சேரல சார்.
குரு சுக்கிரன் தொடர்புல இல்லை, அவர் மட்டுமே கும்பத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு, அவரின் பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்க ஒரு பாதிப்பு உண்டு சார். அதே மாதிரி பாத்துங்க, துலாம் லக்கணத்துக்கு அவர் 4ஆம் அதிபதியா வருவாரு, 5ஆம் அதிபதியா வருவாரு, அந்த லக்கணத்துக்கு அவர் ராஜயோகாதிபதியாக வருவாரு. இருந்த போதிலும் அவரின் இருப்பு, அதாவது சார் இப்ப அவர் 4ஆம் இடத்துல ஆட்சி அல்லது 5ஆம் இடத்துல ஆட்சி, ஒரு பாவகிரகம் 4ஆம் இடத்துல ஆட்சி அடையும் போது 4ஆம் ஆதிபத்தியமும் 5ஆம் ஆதிபத்தியம் வலுப்பெறும். ஆனா இது வலுவா இருக்கும். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம், புத்திரஸ்தானம் இது சார்ந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பாக இருக்கும். அந்த இருக்கிறது சிறப்பா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருக்காது சார். இதுதான் சார் ரகசியம். அப்போ எந்த நிலைமையிலுமே ராஜயோகாதிபதியின் பார்வை ஒரு பாதுகாப்பை தரும் அப்படின்னா அந்த ராஜயோகாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவ்வளவுதான் சார். இதுதான் ஒரு ஃபார்முலா. சரி, அப்படியே கடக லக்கணத்துக்கும் நம்மளுடைய சிம்ம லக்கணத்துக்கும் வந்துருவோம். இந்த 2 லக்கணத்துக்குமே செவ்வாய், இந்த 2 லக்கணத்துக்குமே செவ்வாய் தான் ராஜயோகாதிபதி. இங்க இருக்கக்கூடிய செவ்வாய், இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடக லக்கணம் எடுத்துக்கிட்டோம், சிம்ம லக்கணம் எடுத்துக்கிட்டோம், நம்ம காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான சிம்மத்தையே எடுத்துக்குவோம். சிம்ம லக்கணத்துக்கு அவர் தனுசுல இருக்கிறாருன்னு வைங்க. செவ்வாய் தனுசுல செவ்வாய் பகவான் இருக்கிறார், அல்லது மகரத்திலேயே உச்சம் அடைகிறார். நம்ம கொஞ்சம் வெயிட்டாவே பேசுவோமே, மகரத்துல உச்சம் பெறுறார். சிம்ம லக்கணத்துக்கு அவர் 6ல போய் மறைஞ்சு அந்த வீட்டுல உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பார். அவர் 4ஆம் அதிபதியும் அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். அவரு இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது 4ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் வலு பெறும். ஆனால் அவர் உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்ப்பது தகப்பனாரை கெடுக்கும். பூர்வீகத்தை, அதாவது நம்மளுடைய பெயர், புகழ், பாக்கியம் இதை ஏதாவது ஒரு வகையில கெடுக்கும். தகப்பனாருக்கு நோயை கொடுத்துரும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க மகரத்துல செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, கடகத்துல குரு இருந்து அந்த செவ்வாயை பார்த்துட்டார் அப்படின்னா அவரின் பார்வை மேசத்துக்கு விழும்போது அங்க கண்டிப்பாக தீமையை செய்யாது. இந்த இடத்துல தான் சார் ராஜயோகாதிபதியின் பார்வை பாதுகாப்புன்னு நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் அந்த இடத்துல நல்ல நிலைமையில இருந்தாலும் அவர் பார்க்கிற இடம் நல்ல நிலைமையாக இருக்காது. செவ்வாய் பகவானுக்கும் சரி, சனி பகவானுக்கும் சரி, ராஜயோகாதிபதியின் இருப்பு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுடைய பாதுகாப்பு, அவருடைய பார்வை நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். அதே நேரத்தில் ராஜயோகாதிபதியின் பார்வை, ராஜயோகாதிபதியின் இருப்பு நல்ல நிலையில் இல்லை என்றால் அவர்கள் இருக்கும் இடத்தையும் கெடுப்பார்கள், பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார்கள் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க. ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதகம் எழுதுவதற்கும் கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் நம்ம தொடர்ச்சியாக ஏகப்பட்ட வேலைப்பளவின் காரணமாக நம்மளால் வீடியோ போட முடியல. அதனால இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.